தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தை முன்வைத்து பரப்புரை பயணம் மேற்கொண்டு வரும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழக மக்களை காக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் எனவும், அதேபோல் தமிழகத்தை தலைநிமிர செய்ய பாஜகவும் மாநிலம் முழுவதும் பரப்புரை பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். இரண்டு கட்சிகளுமே தமிழக மக்கள் அமைதியுடன் நிம்மதியாக வாழ போராடி வருவதாகவும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது முக்கியமல்ல, யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்ற நயினார் நாகேந்திரன், இந்த போராட்டத்தில் மக்களும் பங்கெடுத்து திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி வாகை சூடும் எனவும், அதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கொலைகளும் கொள்ளைகளும் அவ்வளவு நடைபெற்றிருந்த ஆட்சி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அதில் ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஓசூர் நகரத்தில் இவ்வளவு அருமையான ஒரு அமைதியான ஒரு மண்ணில் இப்பொழுது தென்றல் வீசிக்கொண்டிருக்கிறது. பனிக்காற்றும் தென்றல் வீசிக்கொண்டிருக்கிற இந்த அற்புதமான வேளையில் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த தமிழகம் தலைநிமிர இந்த தமிழனின் பயணத்தில் உண்மையிலே நான் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், அது அதிமுக. பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். தமிழன் தலை நிமிர வேண்டும் தமிழகம். அதே நேரத்தில் மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இனி ஒரு தடவை இந்த ஆட்சி தொடர்ந்தால், இனி ஒரு தடவை திமுக ஆட்சி இந்த மண்ணில் தொடர்ந்தால் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது, யாரும் வாழ முடியாது. திமுகவின் அராஜகம் அட்டூழியம் எல்லோருமே எல்லை மீறி போய்விடும். ஆகவே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த ஓசூர் இந்த பகுதியில் ஓசூர், தளி, வேப்பனகை இந்த 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற வேட்பாளர், அது இரட்டை சின்னமாக இருக்கலாம், தாமரை சின்னமாக இருக்கலாம், எந்த சின்னம் என்பது முக்கியமல்ல, யார் ஆட்சியில் வர வேண்டும் என்பது முக்கியம். அண்ணன் கேபிஆர் சொன்னதை போல யார் இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமே தவிர யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது மக்கள், வாக்காளர், எஜமானர்கள் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு